வாலிப தம்பிமார், தங்கைமார், தந்தைமார், தாய்மார், ஆவிக்குரிய சகோதரனே, சகோதரியே, இந்த பிரபஞ்சத்துல எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் அல்லது சின்ன ஆளா இருந்தாலும், பெரிய பணக்காரனா இருந்தாலும், ஏழை எளியவனா இருந்தாலும், எல்லோருக்குமே தேவன் சமமாக தந்திருக்கிறது என்ன தெரியுமா? நேரம். ஒரு நாளைக்கு எல்லாருக்கும் 24 மணி நேரம் தான். ஒரு மணி நேரத்துக்கு எல்லாருக்குமே 60 நிமிடங்கள் தான். நிமிஷத்துல எல்லாருக்கும் 60 செகண்ட்ஸ் தான். வருஷத்துக்கு எல்லாருக்கும் 365 நாட்கள் தான். பணம் நிறைய இருக்கிறவங்களுக்கு அதிக நேரத்தையும், பணம் குறைவா இருக்கிறவங்களுக்கு குறைவான நேரத்தையும் தேவன் தரவே இல்லைங்க. எல்லாருக்கும் எல்லாம் ஒரே நேரம் தான். சமானமாய் தந்திருக்கிறார். காரணம் என்ன? ஞானத்தோடு கூட வாழ்வதற்கு, தம்மை கொண்டவர்களாய் நேரத்தை செலவழிப்பதற்கு. என்னுடைய கேள்வி இன்று, உன்னுடைய நேரத்தை நீ எதற்காக செலவிட்டுக் கொண்டிருக்கிறாய்? யாருக்காக செலவழித்துக் கொண்டிருக்கிறாய்? 24 மணி நேரத்தில் உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டுவதற்கு, தேவனுடனான ஐக்கியத்தை சிறப்படுத்திக் கொள்வதற்கு எவ்வளவு நேரத்தை நீ செலவிடுகிறாய்? கொஞ்சம் சிந்தித்துப்பார். எவ்வளவு நேரம் வேத வாசிப்பிலே கழிக்கிறாய்? எவ்வளவு நேரத்தை தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட செலவழிக்கிறாய்? ஒரு முறை சிந்தித்துப்பார். தாவீது ஒரு இடையன், ஒரு ஆடு மேய்ப்பன். தனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை நேர்த்தியாய் காத்து கொண்டிருந்த ஒரு மேய்ப்பன். மெய்ப்பனாக ஒருபுறம் இருந்து கொண்டே மறுபுறத்திலே தேவனோடு ஐக்கியத்திலே இருந்து தன்னுடைய வாலிப பிராயத்தை காத்து கொண்ட அற்புதமான வாலிப மெய்ப்பன். அந்த தாவீது எழுதின சங்கீதம் தான் கர்த்தரின் மெய்ப்பர். உண்மையில் அவன் ஒரு மெய்ப்பன். தனக்கு ஆடுகள் என்றால் அவ்வளவு இஷ்டம். ஆடுகளை அளவுக்கு அதிகமாய் நேசித்தவன். ஆடுகளோடு அதிக நேரத்தை செலவிட்டவன். அந்த ஆடுகளோடே கூட எப்பொழுதும் விளையாடி கொண்டிருப்பவன். தன் ஆடுகளை அவ்வளவாய் நேசித்தது அவனுக்கு தெரியும் என்பதால் அவன் என்ன சொல்லுகிறான்? நான் என் தேவனுடைய பார்வைக்கு ஒரு ஆடாயிருக்கிறேன், அவர் என்னுடைய மேய்ப்பன். உங்களில் எத்தனை பேரால் சொல்ல முடியும், ஏசப்பா என் மேய்ப்பர்? ஏசு சொல்லியிருக்கிறார், நானே நல்ல மேய்ப்பன் என்று. நல்ல மேய்ப்பன் தன்னுடைய ஆடுகளுக்காக உயிரையே கொடுப்பார். அப்படி சொன்னது மாத்திரமல்ல, நல்ல மேய்ப்பனாகிய இயேசு உனக்காக எனக்காக தம்முடைய உயிரையே பலியாக கொடுத்தார். ஒரு நாள் ஒரு அற்புதமாக பாடக்கூடிய ஒரு பாடகன் ஒரு ஊருக்கு வந்திருந்தான். ஒரு பெரிய மியூசிக் கான்சர்ட் வைத்திருந்தார்கள். மிகவும் பேரும் புகழும் பெற்ற அந்த பாடகர் வருகிறார் என்று சொல்லி அந்த பட்டணம் முழுக்க பப்ளிசிட்டி செய்திருந்தார்கள். பட்டணமே வந்திருந்தது பெரிய ஒரு ஸ்டேடியத்தில். அவர் பாட ஆரம்பித்த போது எல்லோரும் கைகளை தட்டி ஆர்ப்பரித்து ஆரவாரம் செய்து சந்தோஷப்பட்டார்கள். ஒரு பெரிய உணர்ச்சி பெருக்கோடே கூட அந்த கூட்டம் இருந்தது. அவர் பாடுவது கிறிஸ்தவ பாடல்கள்தான். அவர் ஒரு காஸ்பல் சிங்கர், சுவிசேஷ பாடகர். எல்லோரும் கேட்டு மகிழ்ந்தார்கள், ஆரவாரம் செய்தார்கள். நல்லா இருந்தது. கடைசியாக நான் பாடுகிற பாட்டு என்று சொல்லி, கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் என்ற பாடலை பாடினார். பாடல் பாடி முடித்த போது எல்லோரும் கைகளை தட்டினார்கள். இன்னும் சில பேர் விசில் கூட அடித்தார்கள், ஆர்ப்பரித்தார்கள், ஆரவாரம் செய்தார்கள், துள்ளி குதித்தார்கள். உற்சாகமாய் அந்த பாடலை அவர் பாடினார். அதற்கு பிறகு முடிவு ஜெபம். ஒரு பெரியவர் வந்தார், ஸ்டேஜ் மீது வந்து நின்றார். அந்த முடிவு ஜெபத்தை செய்வதற்கு முன்பு இன்னும் ஒரு முறை, கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார் என்ற பாடலை ஒரு முறை கூட பாடலாமா என்று சொல்லி அந்த பெரியவர் அதே பாடலை பாட ஆரம்பித்தார். அப்படி அவர் பாட ஆரம்பித்ததும் இந்த ஆடிட்டோரியம் முழுவதும், அந்த இண்டோர் ஸ்டேடியம் முழுவதும் அமைதியாயிற்று. அவர் பாட 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 பின் டிராப் சைலண்ட்டுக்கு வந்தது. அதே நேரம் அவர் பாடுகிற வேளையில அதை கேட்டவர்கள், கேட்டு பாடுகிறவர்களின் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது. அவரும் கண்ணீர் சிந்தி பாடுகிறார். இந்த ஆடிட்டோரியம் முழுவதும் முழுமையாக ஆவிக்குரிய பிரகாரமாய் நிறைந்தது. பாடல் முடிந்தது. அவர் முடிவு ஜெபத்தை செய்துவிட்டு அவர் வந்து ஒரு இடத்திலே போய் உட்கார்ந்து கொண்டார். எல்லோருமே அந்த புரோகிராம் முடிந்து விட்டது என்று போய்கொண்டிருக்கிற சமயத்தில் இந்த புகழ்பெற்ற பாடகர் சென்று அந்த பெரியவர் பக்கத்தில் உட்கார்ந்தார். ஐயா, உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். சொல்லுங்க தம்பி. நீங்க பாடின பாட்டும் நான் பாடின பாட்டும் ஒரே பாட்டு தான். கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் என்ற பாட்டை நானும் பாடினேன். நான் அந்த பாட்டை பாடினப்போ எல்லாரும் கைதட்டி ஆரவாரம் பண்ணாங்க, ஆர்ப்பரிச்சாங்க, விசில் கூட அடிச்சாங்க. ஆனா அதே பாடலை நீங்க பாடினப்போ எல்லோரும் மௌனமா எழுந்து நின்னாங்க. எல்லோரும் கண்ணீர் விட்டாங்க. எல்லோரும் நன்றி உணர்வோடே கூட தேவனை துதித்து ஸ்தோத்தரிச்சாங்க. என் தாத்தா, என்னது, நீங்க பாடின பாட்டும் நான் பாடின பாட்டும் ஒரே பாட்டு தானே, ஆனா வந்த அவுட்கம் மாத்திரம் வேற வேறையா இருந்ததே.
நான் பாடும்போது அப்படியே ஆரவாரம் பண்ணாங்க. ஆனா நீங்க பாடும்போது எல்லாரும் கண்ணீர் விட்டாங்க. என்ன தாத்தா டிஃபரன்ஸ்? அப்போ அந்த தாத்தா சொன்னார், தம்பி, உனக்கு கர்த்தரின் மெய்ப்பருங்கிற பாட்டு தெரியும். ஆனா எனக்கு அந்த மெய்ப்பரையே தெரியும். அதனாலதான்யா நான் அந்த பாட்டை பாடினப்போ அந்த மெய்ப்பர் யாருங்கிறது எனக்கு தெரிந்திருப்பதுனால அந்த பாடலை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாடின. அதனால அந்த பாட்டு அநேக இருதயங்களை தொட்டது. ஆனா உனக்கு அந்த மெய்ப்பர் அவ்வளவா தெரியல. மெய்ப்பரோட பாட்டு தெரிஞ்சிருக்கு. இன்றைக்கும் நம்மில் எத்தனை பேர் இயேசு மெய்ப்பர் என்று தெரியுமானால் அந்த இயேசு உன்னுடைய மெய்ப்பர் என்பது எத்தனை பேருக்கு தெரியும்? இயேசுவை உலக இரட்சகர் என்று தெரியுமானால் அதே இயேசு உன்னுடைய இரட்சகர் என்பது எத்தனை பேருக்கு தெரியும்? தாவீதின் ஊரிலே இன்று உங்களுக்காக இயேசு கிறிஸ்து பிறந்தார். எனவே அவர் பிறந்தது உனக்காக. அப்படி உனக்காக பிறந்திருக்கிற இயேசு உன்னுடைய இருதயத்தில் பிறவாவிட்டால் உன் ஆவிக்குரிய வாழ்க்கை ஒரு வெறுமையான ஆவிக்குரிய வாழ்க்கை. உன் வாழ்க்கை கனிகளற்ற ஆவிக்குரிய வாழ்க்கை, ஒரு பாலைவனத்தை போன்ற வாழ்க்கையாயிருக்கும். தாவீது ஒரு மெய்ப்பன்தான். அது மாத்திரமல்ல, அதே தாவீது ஒரு சங்கீதக்காரன். வாலிப பிராயத்திலே நேரத்தை வீணாக்காமல் விருதாவாக்கிக் கொள்ளாமல் தன் தகப்பன் தனக்கு கொடுத்த பொறுப்புகளை எல்லாம் நிறைவேற்றிக் கொண்டு, இது உன்னுடைய பொறுப்பென, ஒரு ஸ்டூடெண்டாக நீ கஷ்டப்பட்டு படிக்க வேண்டும். அது உன் தந்தை உனக்கு கொடுத்திருக்கிற பொறுப்பு. ஒரு உத்தியோகஸ்தனாக நேர்த்தியாய் உத்தியோகம் செய்ய வேண்டும். அது உன் கம்பெனி நிர்வாகம் உனக்கு கொடுத்த பொறுப்பு. ஒரு ஊழியக்காரனாக, ஒரு மெய்ப்பனாக, ஊழியத்திலே பங்கெடுக்கிறவனாக தேவனுக்கு பொறுப்புகளை கொடுக்கும்போது அந்த பொறுப்பை எந்த வஞ்சனையும் இல்லாமல் உண்மையாய் உத்தமமாய் செய்வதுதான் உன்னுடைய பொறுப்பு. தகப்பன் தனக்கு கொடுத்த வேலையை எந்த வஞ்சனையும் இன்றி செய்தான். அதை அன்போடு கூட செய்தான். எதிர்கேள்வி கேட்காமல் செய்தான். இரண்டாவது முறை சொல்லக்கூடாத வகையிலே செய்தான். அதுதான் தாவீதினுடைய பிரத்யேக குணம். அதே போன்ற குணத்தை தேவன் நமக்கு அருளிச் செய்வாராக. என்னுடைய வாழ்க்கை ஆண்டவரே, நீர் மெய்ப்பராக வேண்டும். உள்ளபடியே எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே, எங்கள் குடும்பங்களை காத்துக்கொள்ளுங்க. எங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்தை காத்துக்கொள்ளுங்க. நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று அறிவித்திருக்கிறீரே. ஆண்டவரே, உங்களுக்குள் நாங்களும் எங்களுக்குள் நீரும் இருப்போம் என்றால் எதற்கும் நாங்கள் பயப்படாமல் தைரியமா எங்களால் முன்னேற முடியும். அப்படிப்பட்ட ஆவிக்குரிய நடத்தை, அப்படிப்பட்ட தைரியம் எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே நீர் அருளிச் செய்ய வேண்டும் என்றும், நாங்கள் செய்கிற ஒவ்வொரு ஜெப விண்ணப்பத்தையும் செவிசாய்த்து கேட்டு ஆசீர்வதித்து அற்புதமான பதிலை தந்து உம்முடைய நாமத்தை கனப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகின்றோம் பிதாவே. ஆமென்.